அன்பானவர்கள் அனைவருக்கும் இனிமையான மகிழ்வான வணக்கங்கள். நம்பிக்கை மட்டும்தாங்க பக்தியோட அடித்தளம். நம்ம சுவாமிக்கு என்ன படோபகாரம் பண்ணுறோம் அப்படிங்கிறது பெருசே கிடையாதுங்க. ஆனால் ஒருவரோட நம்பிக்கை மட்டும்தான் பக்திக்கு அடித்தளமாக இருக்க முடியும். ஒரு சமயம் ஸ்ரீ ராமானுஜர் திருவரங்க வீதியின் வழியாக தனது சீடர்களுடன் நடந்து சென்று கொண்டிருந்தார். தெருவில் சிறுவர்கள் மண்ணை குவித்து வைத்து சாமி விளையாட்டு விளையாடி கொண்டிருந்தார்கள். ஒரு மண் குவியல்தான் சாமி. பூவரச இலைகளை கிள்ளி வைத்து அவற்றில் சிறிது சிறிதாக மணலை பரப்பி வைத்து அதை நெய்வேதியம் என்றார்கள். ஒரு சிறுவன் மணி அடிப்பது போல் வாயால் ஒளி அனுப்பினான். இன்னொருவன் சுவாமிக்கு பூஜை செய்தான். இதை கண்ட ராமானுஜரின் சீடர் ஒருவர், பசங்களா, இது என்னடா பாதை நடுவே விளையாட்டு? சுவாமிகள் எத்தனை பெரியவர் பாருங்கள், நடந்து வருகிறார். அவருக்கு இடைஞ்சலாக இல்லாமல் ஒதுங்கி வழிவிடுங்கடா, போங்கடா என்று சொன்னார். விளையாடி கொண்டிருந்த துடுக்குமிக்க சிறுவன் ஒருவன், நீங்க ஒதுங்கி போங்களே, சுவாமிக்கு திருவாமது படைக்கிற நாங்க எப்படி திடீர்னு ஒதுங்கிறது? இப்ப சுவாமிக்கு தீபாரதனை நடக்க போகுது, நின்று சேவிக்கிறதுனா சேவிச்சுக்கோங்க, இல்லைன்னா போய்கிட்டே இருங்க அப்படின்னு அந்த துடுக்கான பையன் சொல்றான். அதை கேட்ட சீடருக்கு மகா கோபம். ஆனால் ராமானுஜரோ பேசாமல், எல்லாம் நின்று சுவாமியை சேமிப்போம், பசங்களோட பூஜையில் புகுந்து எதுவும் குழப்பம் பண்ண வேணாம் என்றபடி அவரும் நெடுஞ்சாட கிடையா நடுவீதியில் விளைந்து சுவாமியை வணங்கினார். அதை கண்ட சீடர்களும் அவ்வாறே செய்தார்கள். தொடர்ந்து, என்ன சுவாமி நீங்க, இது அறியா பசங்க விளையாட்டு தானே, இந்த மண்குவியலா அரங்கன், இதை போய் நம்ம வணங்கணுமா என்று கேட்டனர். அதை கேட்ட ராமானுஜர், அப்பா, இது தவறான சிந்தனை. இந்த மண்குவியலில் அந்த பெருமாளே எழுந்தருளிப்பதாக அந்த பிள்ளைங்கள் பக்தி பூர்வமாக நம்புகிறார்கள். அந்த நம்பிக்கை தான் பக்திக்கே அடித்தளம். இது வெறும் மண்குவியல் தானே என்று நாம நினைச்சா, அங்கே கோயிலில் இருக்கிறதும் வெறும் சிலை தானே, அதில் மட்டும் எப்படி பெருமாள் எழுந்தருளுவார்? இது சின்ன பசங்க விளையாட்டுனா அது பெரியவங்க நாம நடத்தும் விளையாட்டா? அவ்வளவுதானே. பக்தி மனசுக்குள்ள இருந்தா நாம இங்கேயும் அரங்கனை தரிசிக்கலாம், அங்கேயும் தரிசிக்கலாம் என்றார் ராமானுஜர். அதை கேட்ட சுவாமிகளின் அத்தனை சிஷ்ய கோடிகளும் உண்மையான பக்தியின் பொருளை உணர்ந்து மெய் சிலிர்த்தனர். உண்மைதாங்க, நமக்கும் மெய் சிலிர்த்து போயிட்டோமா? பக்திங்கிறது எங்கெங்கே இருக்குது? திரும்பவும் சொல்கிறேன், ஆத்மார்த்தமான இருக்கக்கூடிய நம்பிக்கையில் மட்டும்தாங்க பக்தி இருக்கே தவிர மற்றபடி எந்த படோபகாரத்திலையும் பக்தி இருக்கிறதே கிடையாது என்பது தாங்க நிதர்சனமான உண்மை. நாமும் நம்பிக்கை வைப்போம் நம்முள் நடமாடிக்கொண்டிருக்கும் நடராஜ பகவானுக்கு என்று கூறி உங்களிடம் இருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.